2/2/2018 அன்று இரவு சுமார் 10-15 மணியளவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி சன்னதியில் உள்ள முன்புறம் அமைந்துள்ள வீர வசந்தராயர் மண்டபத்தில் அமைந்துள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பாக தகவல் தெரிந்த உடனடியாக மாவட்ட ஆட்சியர், திருக்கோயிலுடைய தக்கார், இணை ஆணையர், செயல் அலுவலர், மாநகர காவல் ஆணையர், மதுரை மாநகராட்சி வருவாய்த்துறை மற்றும் துறைகளின் உயர் அலுவலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீயணைப்புத்துறை 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள், 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் துணையுடன் தீயணைப்பு நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. துரிதமாக தீயணைப்பு துறை செயல்பட்ட காரணத்தினால் தீயணைப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் பலனாக இரவு சுமார் 1 மணி அளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் பரவாமல் தடுக்கப்பட்டது. இப்பணியின் போது யாருக்கும் காயமோ அசம்பாவிதமோ எதுவும் ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிப்பு குறித்து முழுமையாக சேத மதிப்பு மதிப்பிடப்பட்டு வருகிறது. சேத மதிப்பு மதிப்பிடப்பட்டு வந்தவுடன் இப்பணியினை 6 மாத காலத்திற்குள் முன்பிருந்த நிலைக்கு ஆகம விதிப்படி முன்பிருந்த பாரம்பரிய ஹெரிட்டேஜ் விதிகளின்படியும் அனைத்து 7000 சதுர அடி பாதிக்கப்பட்ட அந்த பகுதி முழுமையாக சீரமைத்து முன்பிருந்த நிலைக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. சேத மதிப்பு முழுமையாக கணக்கிடப்பட்ட பின்புதான் தெரிய வரும் என்பதை தெரிவித்துள்ளது. தோராயமாக சொல்ல முடியாது. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஆலய பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அது பல்வேறு கோணங்களில் தீவிரமாக பரிசீலனை செய்து ஆய்வு செய்து இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் திருக்கோயில்கள் பாதுகாக்கப்படும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. கோயிலுக்குள்ள எங்கேயுமே கடை இல்லாத பட்சத்தில் இங்கே அதிக அளவில் கடை இருக்குது. கடைகள் அப்புறப்படுத்தப்படும். கடைகளினால் திருக்கோயிலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலையில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை அரசு தீவிரமாக பரிசீலித்து கவனமுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் இது போன்றான தீ விபத்துக்கள் ஆலயங்களில் திருக்கோயில் ஆலயங்கள் நடைபெறாத வண்ணம் எந்த வகையான பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து பக்தர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நம்முடைய பாரம்பரிய சின்னமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருக்கோயில்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும். கடைகளினால் தான் இந்த மாதிரியான விபத்துக்கள் ஏற்படுது என்று சொன்னால் கடைகள் முழுமையாக அகற்றப்படும். நாம் யார் மீதும் பழி போடுவது இந்த நேரத்தில் சரியாக இருக்காது. இந்து அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆலயத்தை அறநிலையத்துறை வெளியேறணும், இந்து அமைப்புகள் வீடாதிபதிகள் இந்து ஆலயங்கள் ஒப்படைக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அரசு தனிப்பட்ட பாதுகாப்பு குழு என்று சொல்லிக் கொண்டு அவர்களிடமோ தனிப்பட்ட துறைகளிடமோ ஆலயங்கள் ஒப்படைப்பது சரியாக வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுதான் அதனுடைய பாதுகாப்பினை முழு பாதுகாப்பினையும் உறுதி செய்கின்ற பொறுப்பு முழுமையாக அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இது நல்ல கருத்து. இது மாதிரியான உலக புகழ்பெற்ற திருக்கோயில்களில் தனியாக தீயணைப்பு நிலையம் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அதாவது சார் போன முறை இதே வருடத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க. இப்போ அம்மாவுடைய அரசில் இப்போ துணை முதலமைச்சராக இருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? தர்ம யுத்தம் வெற்றி அடைந்திருக்கிறதா?
நீங்கள் எனக்கு கோயிலை பற்றி கேட்குறீங்களா, அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா? கோயிலை பற்றி கேளுங்க, அரசியல் ரீதினா அதுக்கு தனி மேடை இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்குள்ள மட்டும் இல்லாமல் ஏத்துமரத்துக்கு புதுமண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கலை சிற்பங்கள், இது ஒரு நாகரிகங்கள்லாம் நிறைய பறைசாற்றும் வகையில் சின்னங்கள் இருக்கு. அது எல்லாமே மறைச்சு வைக்கிறதுனால பப்ளிக் வந்து வருங்கால சந்ததிகள் அதை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் பப்ளிக் இருக்காது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் செப்பல் இடுறதுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற தீ விபத்து நம்மளுக்கு ஒரு சிறந்த படிப்பினையை கொடுத்திருக்கிறது. இந்த படிப்பினையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருக்கோயில்களில் இது மாதிரியான அசம்பாதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஆங்காங்கே பல்வேறு இடையூறுகள் இருந்தால் முழுமையாக அகற்றி நம்முடைய பாரம்பரிய சின்னங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வர் வந்து சிபிஐ என்கொயரி வைக்கணும்னு சொல்லி ஹெச் ராஜா வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன். இல்லை, முழு விசாரணை தெரிந்த பிறகு முதலில் உங்களுக்கு தான் தெரிவிக்கப்படும். முறையான அறிவிப்பு அரசின் மூலமாக கூடிய விரைவில் வரும். கூடிய விரைவில் அதாவது மதுரைக்கு ஆபத்து, ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஜோதிடர்கள்லாம் கணிச்சு சொல்றாங்க. நான் ஏற்கனவே மதுரை விமான நிலையத்தில் சொல்லிவிட்டேன், எனக்கு ஜோசியம் பற்றி எதுவுமே தெரியாது. ஊடகத்தினரும் உள்ள அனுமதிப்பதே கிடையாது. அது எதற்காக இந்த நடந்தது எதுவுமே இல்லைன்ற ஜாமான 1000 கொண்டு போறாங்க வைக்கிறாங்க. பட் ஊடகத்துக்காரங்க எந்த இதுக்குமே அனுமதிக்க கிடையாது. நாங்கள் ஆய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது சார். நாங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா அப்படின்ற கோபமெல்லாம் கேளுங்க. இப்போ சோதனை பண்ணுறதுல அவங்க வெளியில் வரும்போது அந்த பொருட்கள் பேட்டரி உள்ளிட்ட எந்த பொருளும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ பேசிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிற பேட்டரி, துணிக்கடைகள், பொம்மைகள்லாம் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இது மாதிரியான பாதுகாப்பில் குறைபாடுகள் இருப்பது அங்கே உள்ளே கடைகளுக்கு வாடகை கொடுவதன் காரணமாகத்தான். ஆகவே உள்ளே செல்கின்ற பொருள்களுக்கும் சோதனை உண்டு, இனிமேல் வெளியே வருகின்ற பொருளுக்கும் சோதனை உண்டு.